வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தீபாவளிக்காக ஸ்பெஷலாக செய்ய போகிறது தட்டை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களும் பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 முறை நல்லா கழுவுணுங்க. அரிசியை நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி 2 மணி நேரம் ஊறினோடனே தண்ணி வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணி போட்டு அரிசியை நல்லா உணர்த்தி எடுத்துடணும். இது ஃபேன் காற்றுல தாங்க உலர்த்தணும். இது எப்படியும் காயறதுக்கு ஒரு 20 நிமிஷம் 15லேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கும். பாருங்கள், இப்போ நல்லா உணர்ந்துடுச்சு. அப்படி அரிசி எடுத்து அப்படி கையில் பிடிச்சி இப்படி போடும்போது ஒட்டாமல் வரணுங்க. அந்த அளவுக்கு வந்த உடனே இது எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், இப்போ இந்த அரிசி நம்ம இதில் மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மாவை அரைச்சாச்சுங்க. அது ஜல்லடையில் போட்டு மாவு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம். ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் ஜலிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்த மாவு உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ இருக்குங்க அதோட அளவு. இப்போ ஒரு அடிகடமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதில் இந்த மாவை கொட்டி வறுத்துக்கணும் நல்லா. ஏன்னா இது ஈர மாவுன்றதுனால வறுக்கணுங்க. கண்டிப்பாக வறுத்தா தான் நல்லாயிருக்கும். அப்படியே ஈர மாவோடு செய்ய முடியாது. நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு இல்லைன்னா அது வறுத்தே இருக்கும். ரெடிமேடாக வாங்கினீங்கன்னா அதெல்லாம் அப்படியே செஞ்சுக்கலாம். ஆனால் இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுனால இது வறுத்து தான் செய்யணும். இது ஃபஸ்ட்டு வறுக்கும்போது ஒரு தீ ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு அடி பிடிக்கும். அப்போ கருத்து போயிடும். கருகாமல் நீங்கள் அப்படியே வறுக்கணும். நீங்கள் இது எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க நல்லா வறுக்கிறதுக்கு. அப்படி வறுக்கும்போது மாவு ஒன்றோடு வெட்டாமல் அப்படியே மணல் மாதிரி வரணும். இப்போ ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு முழு பூண்டை உரிச்சு போட்டிருக்கேன். காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதிக காரம் வேணுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் காரம் வேணுன்னா மிளகாய் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ இது மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இன்னும் மாவு சரியாக வறுபட்டு வரலை. அது வறுக்கும் போதே அந்த புகை வருங்க மேலே. அப்படியே பார்க்கும்போது அந்த மாதிரி வரும்போது அந்த ஸ்மெல்லு நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த அரிசி வறுப்படுற ஸ்மெல் நல்லா தெரியும். ஆனால் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும் உங்களுக்கு. அது தெரியுது பாருங்கள், புகை எப்படி வருது பாருங்கள். அப்படி கொட்டும் போது பாருங்கள் எப்படியோ உதிரி உதிரியாக மணல் மாதிரி வருது உங்களுக்கு மாவு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். மாவு கொஞ்சம் சூடு ஆறின உடனே அப்படி கிளறி விட்டுனே சூடு ஆறிடும். ஒரு 5 நிமிஷத்தில் ஆறிடும் மாவு. இப்போ அதை அரைச்சி வச்ச காஞ்ச மிளகாவும் பூண்டும் போடுறேங்க. அதில் காஞ்ச மிளகாக்கு பதில் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்க. ஆனால் இது போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி போட்டோம்னா ஒரு 50 கிராம் உடைச்ச கடலையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடுறேன். வறுத்த வேர்க்கடலைங்க. அதை கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே பருப்பு ஒரு 1/2 பாகம் உடஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அதையும் இதில் சேர்த்துடுறேன். ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய்ங்க லைட்டாக உருக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், கறிவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு திட்டமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா எல்லாம் மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ நல்லா கலந்தாச்சு.
இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கணுங்க மாவை. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய ஊற்றிடக்கூடாது. அப்புறம் மாவு இதுவாகிடும், ரொம்ப இலகி வந்துடும். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு பிசையணும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள், நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் வந்துருச்சு மாவு. ரெடி ஆயிடுச்சுங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து எடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் நான் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி இருக்குங்க, அதில் இந்த உருண்டையை வச்சு மூடிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு, ஒரு நல்ல சமமான ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம அப்படியே அழுத்தி விடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஷேப் அழகாக வரும் ரவுண்டாக. ரொம்ப மெலிசாவும் வேணாங்க, கனமாகவும் போடக்கூடாதுங்க, திட்டமாக போடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்குங்க. இப்போ எண்ணெயில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். நான் முதல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இருந்தேங்க, நல்லா சூடு ஏற்றோன்ட்டு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே எடுத்து ஒவ்வொன்றா போட்டு பாருங்கள், உள்ளே போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே மேலே அப்படியே எழும்பி வருது. முதல்ல போடும்போது தீ வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி மேலே வந்த உடனே நீங்கள் தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள் நல்லா எப்படி வேகுது பாருங்கள். எப்படி அந்த ஒரு பக்கம் வேகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே எடுத்துக்கும். இப்போ அந்த பக்கம் வந்துடுச்சுங்க. இப்போ திருப்பி போடலாம், எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகுது பாருங்கள். இது வந்து வெந்துகிட்டே இருக்கும்போது இந்த கொதிக்குது இல்லைங்களா, நுரை மாதிரி வருது இல்லைங்களா, அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சுன்னா வந்து தட்டை வந்துடுச்சுன்னு நம்ம எடுத்துடலாம் அந்த நேரத்தில். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் அந்த நுரையெல்லாம் அடங்குது பாருங்கள். அப்படியே இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாங்க, நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தட்டை ரெடி ஆகிடுச்சு, வெந்துடுச்சு, எடுத்துடலாம். நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தட்டை. இப்போ அப்படி உடச்சி பாருங்கள், அப்படியே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா பொருன்னு இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா. பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு இந்த அளவுகளோட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.